உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். அனைத்து ஆதான ஆன்மீக நேயர்களுக்கு திருவண்ணாமலையிலிருந்து வாங்க திருவண்ணாமலை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸ்தலவிருட்ச மரத்தை நம்ம நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அழகான கல்யாண மண்டபத்தை நான் பார்த்தேன். அதோட கதைகள் சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷம் பங்குனி உத்திரத்த அன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அந்த மண்டபத்துக்குள்ள. அதே போல கார்த்திகை தீப திருவிழா 10 நாள் திருவிழாக்கு சுவாமி இங்கதான் ஒவ்வொரு நாளும் அலங்காரம், ராஜ அலங்காரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி வெளியில போவாங்க. அதனால திருக்கல்யாணம் பண்றதுக்காகவும் சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கும் இந்த மண்டபத்தை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம்னா நீங்க சொல்லும் போது அது பேய் கோபுரம்னு சொன்னீங்க. எதனால பேய் கோபுரம்? அது பேய் கோபுரம்னு சொன்னாங்க. இது நம்மளுக்கு பேயின்னு சொல்லி மறைவிடுச்சு. திரு அண்ணாமலையே திரு வண்ணாமலைன்னு ஆக்கிட்டாங்க. அதனால இந்த கோபுரம் பேய் ஆழ்வார். பேய் ஆழ்வார் 12 ஆழ்வார்ல பேய் ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு இந்த பக்கம் போறாரு. அப்ப வைணவமும் சைவமும் எது பெருசுன்னு சண்டையில இருக்கும் போது இந்த கோபுரத்துக்கு இந்த கோவில் வழியா திரும்பி போறாரு. போகும்போது இந்த கோவிலை பார்த்து ஒரு துணியால மூடிட்டு அபச்சாரம் இந்த கோவிலை பார்க்க கூடாதுன்னு போறாரு. இந்த கோபுரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னு அவருக்கு கண்ணு தெரியாத போயிடுது. அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் மிக சக்தி வாய்ந்தவர், இவரை நீ பார்க்க மாட்டேன்னு போனா நீ உலகத்தையே பார்க்க முடியாது, இவர் தான் உலகம்னு ஒன்றாங்க. அப்பதான் அவருடைய தவறை உணர்ந்து இந்த வழியால அண்ணாமலையார் தரிசனம் பண்ணதால அவர் போன வழியால பேயாழ்வார் வழிபட்ட கோபுரன்றதால பேய் கோபுரம் மாறிவிடுச்சு. பேயாழ்வார் வந்த வழியால பேய் கோபுரம். அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் கதைகள்னு சொன்னோன்னு இதெல்லாம் யாரோ கதைகளா எழுதி வச்சிருக்காங்க, அதனால அது மாதிரி ஒவ்வொரு கதை சொல்றாங்க. இவரு சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள உயிர் நாடி எல்லாம் அப்படி அவ்வளவு பரவசம் அடையுது. அது உண்மைகள்லாம் உணரும் போதுதான் தெரியும் திருவண்ணாமலையில அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உள்ள வரும்போது மோகினியை பத்தி சொன்னீங்க. அப்போ நீங்க சொன்னீங்க, சரண்யா நல்லா வேண்டிட்டு உள்ள வந்துடு, போகும்போது அந்த மோகினியை பார்த்துட்டு போயிடாத, ஏன்னா அவ நீ கேட்ட வரத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுவா அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்க. நீங்க உள்ள வரும்போது மோகினி அது இந்த ஊருடைய இந்த கோவிலுடைய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. வெளியில இருந்து யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்களுடைய கடன், கஷ்டம், கவலை, துன்பங்கள்லாம் வாங்கிப்பாங்க. திருப்பியும் நீங்க அண்ணாமலையாரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணி வெளியே போனீங்கன்னா அவர்கிட்ட வாங்கின அண்ணாமலையார் கிட்ட வாங்கின வரத்தை வாங்கிடுவாங்க. அதனால போகும்போது வீட்டுக்கு போகும்போது அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் இப்ப நம்ம லிங்கோத்பவர் அவரை நம்ம பார்த்துட்டோம். அதோட ஒரு சில வரிகளும் அதோட கதைகளும் சொல்லுங்க. அதாவது உலகத்திலேயே முதல் உருவான சிவன் கோவில் இதுதான். உலகத்திலேயே முதல் உருவான சிவஸ்தலமே இதுதான். சிவஸ்தலம் நம்ம திருவண்ணாமலை தான் உலகத்திலே. வேதத்திலே பழமையான வேதம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தை எழுதி 5000 வருஷம் சொல்றாங்க. ஆனா இந்த கோவில் அதுக்கு முந்தி 5000 வருடங்களுக்கு முன்னால பழமையான கோவில். எப்படியா சொல்றேன்னா, வேதத்துல பழமையான வேதம் ரிக்வேதம். அந்த வேதத்திலேயே திருவண்ணாமலை கோவிலை பத்தியும் கார்த்திகை தீபத்தை பத்தியும் இருக்கு. அப்பனா இது இன்னும் எவ்வளவு பழமையான கோவில் நீங்க பாத்துங்க. அதே போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. திருவாரூர்ல பிறக்க முக்தி, தரிசிக்க முக்தி தில்லை, இறக்க முக்தி காசி. நீங்க எங்கிருந்து நினைச்சாலே முக்தி தரும் திருவண்ணாமலை தான். இப்ப நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பிறந்துட்டோம், இனி போய் திருவாரூர்ல பிறக்க முடியாது. தரிசிக்க முக்தி தில்லை, சிதம்பரம் போய் நம்ம தரிசனம் பண்ணா முக்தி. இறக்க முக்தி காசி, நம்ம எப்ப இறக்க போறோம் நம்மளுக்கே தெரியாது. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் கடமையை முடிச்சுட்டு காசியில போய் இறந்து போயிட்டா நல்லதுன்னு அங்க காசியில போய் போயிடுவாங்க. அதனால இறக்க முக்தி காசி, நம்ம எப்ப இறக்க போறது. ஆனா நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து அண்ணாமலையாரே அப்படின்னு நினைச்சாவே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை திருத்தலம் பெருமை வாய்ந்த திருத்தலம். அதே போல இங்க பொதுவா ஒரு சிவன் கோவிலோ சிவலிங்கமோ செய்யணும்னா மலையில இருந்து கல் எடுத்து சிவலிங்கம் செய்வாங்க. இங்க மலையே சிவலிங்கமா இருக்கு. அதனாலதான் அந்த மலையை சுத்தி வராங்க. இப்ப நம்ம கோவில் ஏதோ போனோம்னா தரிசனம் சாமி முடிச்சுட்டு பிரகாரம் சுத்தி வரும் இல்லையா, அதேதான் இந்த மலை சிவலிங்கமா இருக்கிறதால இந்த மலையை 14 கிலோமீட்டர் சுத்தி வராங்க. 14 லோகங்களை சுத்தின பலன் 14 கிலோமீட்டர் இந்த மலையை சுத்திய பலன். ஆனா இப்ப நான் சிவனை வணங்கி இருக்கேன்.
ஆனா எந்த சிவஸ்தலம் போனாலும் பின்னாடி வந்து லிங்கோத்பவர் வந்து இருப்பாரு. நிறைய பேருக்கு லிங்கோத்பவரை பத்தி தெரியவும் தெரியாது, அவரோட முழுமையான இப்ப லிங்கோத்பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியாது. அவரை பத்தி சொல்லுங்க. அதாவது உலகத்தையே படைக்கிற கடவுள் பிரம்மாக்கு நான் என்ற அகந்தை வருது. ஒரு மனிதனுக்கு எல்லாமே வரலாம், ஒரு எல்லா விஷயமும் வரலாம், ஆனா நான் என்ற அகந்தை மட்டும் வரக்கூடாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு சிற்பி ஒரு தத்ரூபமா உங்களை பார்த்தானா உங்களை மாதிரியே ஒரு தத்ரூபமா சிலை செஞ்சிருவார். சிலையது நிஜம் எதுன்னே தெரியாத அளவுக்கு செய்யக்கூடிய சிற்பி. அவருக்கு நாளைக்கு மரணம்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிடுது. மறுநாள் யமதர்மன் வராரு, அவருடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு வராரு. அதனால நாளைக்கு வந்தா நம்மள உயிரை பறிச்சிருவாரு யமதர்மன் சொல்லிட்டு அந்த சிற்பி அவரை போலே ஒரு சிலை செஞ்சுக்கிறார். அவரை போலே அசலா செஞ்சு அவரை போலே சிலை செஞ்சு அவர் பக்கத்துல படுத்துறாரு. சிலை எது நிஜம் எதுன்னு தெரியாது, அவரும் படுத்துறாரு. யமதர்மன் வராரு, இந்த சிற்பிய எடுக்கணும். பாசக்கயிறு ஒரு முறை தான் போடணும், ரெண்டாவது உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல கூட இருக்கு, தூக்கு தண்டனை, சாகும் வரை தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் 13 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணுவாங்க, உயிர் இருந்ததுன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. இந்திய தண்டனை சட்டத்திலேயே இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து என்னன்னா, யமதர்மன் பாசக்கயிறை வீசினார்னா ஒரு முறை தான் வீசணும், ரெண்டாவது வீசக்கூடாது. அதனால சிலை எது சிற்பம் எதுன்னு தெரியல. அதனால என்ன பண்றாரு யமதர்மன், யோசிக்கிறாரு எப்படியாவது நம்ம அவருடைய உயிரை எடுத்தாகணும்ட்டு. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த சிற்பத்தை பார்த்து அடா அடா அடா, இந்த மாதிரி சிற்பம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நிஜம் எதுவும் தெரியலையே, எப்படி தெரியலையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அந்த சிற்பி அமைதியா இருந்திருக்கலாம். நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் தான் சொல்லும் போது நானுன்ற அகந்தையால அவர் பாசக்கயிறு வீசுறாரு, அவருக்கு உயிர் போயிடுது. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எல்லாமே வரலாம், ஒருத்தருக்கு எல்லாமே வரலாம். நான் என்ற அகந்தை வரக்கூடாது. அந்த அகந்தை பிரம்மதேவனுக்கு வந்தது. உலகத்தையே நான் தானே படைக்கிறேன், இந்த உலகத்தையே நான் தானே படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருடைய படைக்கும் தொழிலை விட்டுட்டு எல்லார்ட்டையும் சொல்றாரு பெருமையா, இந்த புல் பூண்டு, இந்த மரம் செடி, இந்த ஆகாயம், இந்த பூமி, கடல், ஆறு, நதிகள் எல்லாம் நான் தான் படைச்சேன் அப்படின்றாரு. அவருடைய வேலையை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் தற்பெருமையா பேசிக்கிறார், நான் நான் நான். அப்ப அங்க விஷ்ணு வர்றாரு. தெரியுமா உனக்கு, நான் தான் இந்த உலகத்தையே படைச்சேன், நான் தான் இந்த கடலை படைச்சேன், நான் தான் நதியை படைச்சேன்றார். விஷ்ணுக்கும் நான் என்ற அகந்தை எட்டி பாக்குது. நீ படைக்கிறதோட சரி, உன் வேலை முடிஞ்சுது, ஆனா இந்த உலகத்தை நான் தானே காக்குறேன் அப்படின்றார். விஷ்ணு நான்ன்றார், நான் படைக்கிறேன், நான் காக்குறேன். அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் பெருசாகுது. அவங்களுடைய சொந்த வேலைகள்லாம் மறந்து விட்டுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்துல படைக்கும் தொழிலும் காக்கும் தொழிலும் நின்னு போச்சுன்னா என்ன ஆகும், உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவனிடத்துல போய் முறையிடுறாங்க, ஐயா இது மாதிரி படைக்கும் தொழில் வந்து காக்கும் தொழில் நின்னு போச்சு, நீங்க தான் இதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற. சிவன் வராரு, பிரம்மா விஷ்ணு, நீங்க தலைக்கணத்துல, இப்ப நான் பொதுவா சொல்லுவோம் தலைக்கணம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க 2 பேரும் தலைக்கணத்துல இருக்கீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல நான் தான் பெரியவன் படைக்கிறேன், நான் தான் காக்குறேன் சிவன் முன்னாடியே ஆர்கியூ பண்றாங்க. சிவன் வந்து அவங்களுடைய வழியிலே போய் அவங்கள சரி பண்ணி, ஏன்னா இங்க காக்கும் தொழிலையும் படைக்கும் தொழிலையும் அவங்க பார்த்தாகணுமே, அதனால அவங்க வழியிலே சொல்றாரு. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், உங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலே பெரியவங்க. என்ன போட்டி? ஒண்ணும் இல்ல, என்னுடைய தலைமுடியும் என்னுடைய அடி பாதத்தையும் யாரு பாக்குறீங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு 2 பேரும் நினைக்கும் போது சிவன் ஆகாசத்துக்கு பூமிக்கு நிக்கிறார். நான் வந்து தலைய பாக்குறேன்னு சொல்லி பிரம்மதேவா என்ன பண்றாரு, அன்னப்பறவையா ஒரு எடுத்து சிவனுடைய சிரசை பார்க்கலான்னு போறார் பிரம்மா. அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியாது, தலைக்கணம் அவர் கண்ணை மறைக்குது. பிரம்மதேவன் தலையை பாக்குறேன்னு அன்னமா ஒரு எடுத்து மேல போறாரு. விஷ்ணு என்ன பண்றாரு, நான் பாதத்தை பாக்குறேன் அப்படின்னு வராகமா ஒரு எடுத்து அவருடைய பாதத்தை பாக்குறதுக்காக போறாரு. இவர் பாதத்தை விஷ்ணு என்ன பண்றாரு, வராகமா மண்ணை தோண்டி அவருடைய பாதம் பாக்குறான்னு பார்த்துட்டே இருக்காரு. தோன்றாரு பார்க்க முடியல. பிரம்மதேவா என்ன பண்றாரு, அவருடைய தலையை பாக்குறேன் அப்படின்னு அன்னப்பறவையா மேல போறாரு பார்க்க முடியல. பல யுகங்களா நடக்குது. அப்ப சிவனுடைய சிரசுல இருந்து, சிவனுடைய தலையில இருந்து ஒரு தாழம்பு கீழே விழுது. தாழம்புவை பார்த்து பிரம்மா கேட்கிறாரு, தாழம்பு நீ எங்க இருந்து வர? தாழம்பு சொல்லுது, நான் சிவனுடைய சிரசுல இருந்து வரேன். சிவனோட சிரசுல இருந்து வரையா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கிறார் பிரம்மதேவா தாழம்பு கிட்ட. அந்த தாழம்பு சொல்லுது, நான் 10,000 யுகங்களுக்கு முன்னாடி கீழே விழுந்தேன், இன்னும் பூமியை போய் சேரல, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுது. உடனே பிரம்மதேவாவுக்கு ஒரு குறுக்கு புத்தி வருது. ஐயா நான் போய் இன்னுமே சிரசை பார்க்க முடியாது, எனக்காக ஒரு உதவி செய்வியா
யாரு கேட்கறது? உலகத்தையே படைக்கிற பிரம்மா ஒரு சாதாரண பூக்கிட்ட கேட்கிறார். கேட்கறது ஒரு பெரிய ஆள் இல்லையா? தாழ்வும் சரி, என்ன உதவி வேணும் கேளுங்க. நான் உன்னை சிவனுடைய சிரசுல இருந்து, சிவனுடைய தலையில இருந்து கொண்டு வந்து எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லு. சரி, ஏன்னா தாழ்வு கேட்கிற பெரிய ஆளுன்றதால சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் தாழ்ம்புவை கையில வச்சுட்டு, சிவபெருமானே உன்னுடைய சிரச தலையை நான் பார்த்துட்டேன், இங்க பாருங்க, நான் உங்க தலையில இருந்து பார்த்ததுக்காக சாட்சிக்காக தாழம்பை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தாழம்பு ஆமா என்ன உங்களுடைய தலையில தான் எடுத்துட்டு வந்து தாழம்பும் போய் சொல்லிடுது. சிவனுக்கு தெரியும் இல்லையா சிரச தலைய பார்த்தாங்களா இல்லையான்ட்டு. சிவன் சொல்றாரு பிரம்மா கிட்ட, நீ உலகத்துக்கே படைக்கிற ஆள், நீ தான் எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். அதே போல நீ தலைக்கணத்துல இருந்துட்டு இனிமே நீ படைக்கும் தொழில இழக்க பெறுவாயின்னு சாபம் கொடுக்குறார். இனி எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும், பொய் வேற சொல்ற, தலைக்கணத்துல இருந்த நான் என்ற அகந்தையில இருந்த, அதனால இனிமே நீ படைக்கும் தொழில இழக்க பெறுவாயின்னு சாபம் கொடுத்துற. அப்பதான் அவர் தலைக்கணம் போகுது. போயிட்டு ஐயா மன்னிச்சிருங்க, நான் என்ற அகந்தையில இருந்துட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. உலகத்திலே பிரம்மாக்குன்னு தனி சன்னதியே கிடையாது. ஏன்னா சிவனுடைய சாபத்தால என்னதான் உலகத்தையே படைச்சாலும் பிரம்மாக்கு தனி சன்னதி கிடையாது. திருச்சி திருப்பட்டூர் பக்கத்துல ஒரு பிரம்மானுக்கு தனி சன்னதி இருக்கு. அங்க 12 ஜோதிர்லிங்கம் வச்சு வழிபடு, உனக்கு படைக்கும் தொழில மீண்டும் பெறுவாயின்னு சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. அப்பதான் தாழம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ பொய் சொன்னதால மலர்கள்லயே ராஜமலர் தாழம்பு அவ்வளவு வாசமா இருக்குன்னுவாங்க. அந்த மலருக்கு வந்து இனிமே நீ பூஜைக்கே உகந்த மலர் இல்லைன்னு சாபம் கொடுத்துறாரு. அந்த தாழம்பு என்ன பண்ணுது, அப்பதான் ஐயா நானும் பிரம்மதேவன் கேட்டதால பொய் சொல்லிட்டேன், எனக்கும் சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது நடந்த நாள் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி, மாசி மாசம் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு நடந்த நாள் மகா சிவராத்திரி. நடந்த இடம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. அப்ப அந்த தாழம்புக்கு சாப விமோசனம் அன்னைக்கு ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு 2ஆம் காலம் பூஜை அன்னைக்கு தாழம்புவை லிங்கோத்பவருக்கு சாத்துவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு விஷ்ணு. அவருக்கும் தலைக்கணம் போயிடுது. சிவபெருமான் கிட்ட கேட்கிறார், ஐயா நானும் தலைக்கணத்துல நான் என்ற அகந்தில இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சிவனுடைய காலில் விழ போறாரு. சிவன் பிரம்மானுடைய காலில் விஷ்ணு காலில் விழ போகும்போது விஷ்ணுக்கு என்ன பாக்குறாரு, சிவனுடைய பாதத்தை பார்த்துறாரு. நீங்களே சரணாகதி என்ன மன்னிச்சிருங்கன்னு போகும்போது சிவனுடைய பாதத்தை பாக்குறாரு. சிவன் என்ன பண்றாரு, நீங்க போய் என் காலில் விழாம குனிஞ்சு தூக்குறாரு. தூக்கும் போது சிவனுடைய சிரசு தலையும் பாத்துறாரு. நீயே சரணாகதின்னு வந்தவருக்கு என்ன கிடைக்குது, அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுமே யாருக்கு, விஷ்ணுக்கு கிடைக்குது. நீயே சரணாகதின்னு வந்தா. அவர் நான் என்ற அகந்தன்னு சொல்லி போய் சொன்னதால அவருக்கு சாபம் கிடைச்சது. இவருக்கு அந்த 2 தரிசனமும் கிடைச்சு, அடிமுடி தரிசனமும் கிடைச்சது. அப்ப 2 பேரும் கேட்கிறாங்க பிரம்மா விஷ்ணு, ஐயா நான் என்ற அகந்தையால உங்களுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கல, அதனால எங்களுக்காக திரும்பவும் தாங்க அந்த தரிசனம் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தரிசனம் தந்ததாலதான் இந்த மலையா இங்க சிவலிங்கமா காட்சி தராரு. நடந்த இடம் மகா திருவண்ணாமலை, நடந்த நாள் மகா சிவராத்திரி. அந்த பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறதுனால இவ்வளவு பெரிய மலை சிவலிங்கமா இருக்குது. இதுதான் இந்த திருவண்ணாமலையுடைய வரலாறு. ஆமா, வரலாறு. அந்த லிங்கோத்பவருக்கு அந்த நைட்டு 12 மணிக்கு அதான் அடிமுடி காண போனாங்க இல்லையா பிரம்மா விஷ்ணு, அதனால லிங்கோத்பவரா காட்சி தந்தது. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அழகா சண்முகர் அவரு சொல்லிருப்பாருன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய, அதாவது நீங்க கேட்காத அறியாத நிறைய பொக்கிஷமான நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம் அவரிடத்துல இருந்து. அவருக்கு முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆதான் ஆன்மீக சார்பா அவர் காலில் சின்ன அடிபட்டிருக்கு, அதையும் பொருட்படுத்தாம ஆதான் ஆன்மீக நேயர்களுக்காக இவ்வளவு விஷயம் பேசியிருக்காங்க. அதனால அவருக்கு முதல்ல வாழ்த்து தெரிஞ்சிடுங்க. இன்னும் அடுத்தடுத்து நேர்காணல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையை பற்றி. நன்றி, வணக்கம்.